ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு புது ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரே ஒரு கிளாஸ் கோதுமை ரவை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கிளாஸ் கோதுமை ரவை எடுத்துருக்கேன். இப்போ அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ரவை முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணியில் ரவை நல்லா முங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஊற வச்சிருந்த கோதுமை ரவை ஒரு 15 நிமிஷம்ல ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கோதுமை ரவையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைக்கிறதுக்காக நம்ம தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. உள்ள 2 வரமிளகா காரத்துக்காக சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கல் உப்புங்க. இப்போ இது எல்லாமே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மையாக தோசை ஊற்றுற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்ச மாவை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. ஊற்றும் போது உங்களுக்கு தெரியும், இது தோசை ஊற்ற பக்கத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ தோசைக்காக ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. அதுக்காக கடாய் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டாங்க. அதில் பாயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, கடுகு கூட கொஞ்சமாக ஜீரகம், அடுத்ததாக கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக இப்போ வதக்கி கொடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நான் இப்போ ஒரு 1/2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாவை சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. அது இது கூட கொஞ்சமாக இஞ்சிங்க, கொஞ்சமாக மல்லியில், கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணதுங்க. இப்போ எல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பிஞ்ச் போல் பெருங்காயத்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி கொடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்க தோசை மாவில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்தது எல்லாத்தையுமே தோசை மாவில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே தோசை மாவில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அடுத்ததாக நம்ம தோசை சுட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மாவை தோசையாக ஊற்றிக்கலாம். எப்பவுமே நம்ம கோதுமை மாவு கலந்து தான் தோசை சுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வித்தியாசமாக
கோதுமை ரவையை வச்சு தோசை பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப தோசை ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ தோசை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் சேர்க்காமல் கூட சுட்டு எடுக்கலாம். எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந்துருச்சு, நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். தோசை திருப்பி போட்ட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கோதுமை மாவு கலக்கி தோசை சுட்ட மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இது யாருமே நம்ப மாட்டாங்க, கோதுமை ரவை வச்சு செஞ்சீங்கன்னு. கோதுமை மாவு கலக்கி செஞ்ச மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த தோசையில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம்லாம் வதக்கி சேர்த்துக்கிறதுனால ஒவ்வொரு பைட்டும் நீங்கள் எடுத்து எடுத்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஆயில் சுற்றி ஊற்றிருக்கிறதுனால தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. இந்த தோசை கூட கெட்டியாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஊற்றின தோசை நல்லா வெந்துருச்சுங்க. அதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.